السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நாளில் 70க்கும் மேற்பட்ட தடவைகள் ஓதிய மிக முக்கியமான ஒரு பாவ மன்னிப்பு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானினுடைய மாதத்தை அடைந்தும் யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடவில்லையோ, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளவில்லையோ, அவர் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள். இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதம் நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய ஒரு மாதம். நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நபியவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி. அவ்வாறிருந்தும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70க்கும் மேற்பட்ட தடவைகள், சில அறிவிப்புகளில் 70, இன்னும் சில அறிவிப்புகளில் 100, இவ்வாறு நபி அவர்கள் 70க்கும் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். நபி அவர்கள் ஒரே நாளில் 70க்கும் மேற்பட்ட தடவைகள் ஓதிய அந்த இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நபி அவர்கள் 70க்கும் மேற்பட்ட தடவைகள் ஓதியிருக்கிறார்கள்.